கேழ்வரகு மாவு வச்சு காலை டிஃபன் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு மாவு 4 கரண்டி போடுறேன். இதெல்லாம் 4 கரண்டி கேழ்வரகு மாவு போட்டிருக்கேன். 1 கரண்டி அரிசி மாவு போட்டிருக்கேன், பச்சரிசி மாவு. துருவின தேங்காய் 2 கரண்டி போட்டுக்கிறேன். இது 2வது கரண்டி. பொடியாக நறுக்கி வச்சு 1 வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணது போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணது போட்டுக்கிறேன். 1 இன்ச்சு அளவு இஞ்சி, 1 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்து துருவி வச்சுருக்கிறேன். ஃப்ளேவருக்காக சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு சில்லி ஃப்ளக்ஸ் போடுறோம். சால்ட்டு போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அடமாவு மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியது தான். 1/4 ஸ்பூனு ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அரிசி மாவு போட்டதுனால ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம செய்யலாம். மாவு நல்லா ஊறி போய் நல்லா திக்காக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம அடை சுடலாம். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். திருப்பி போட்டாச்சு. திருப்பி இன்னொரு திருப்பி போடுவோம். நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் உடம்புக்கு. இந்த நேரம் செஞ்சு சாப்பிட்லாம். 4 கரண்டி கேழ்வரகு மாவு, 1 கரண்டி அரிசி மாவு போட்டேன். 5 அடை வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சட்னி வச்சுருக்கிறேன். சும்மாவும் சாப்பிட்லாம், சட்னி தொட்டும் சாப்பிட்லாம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.